ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய இந்த கருத்து அரசியல் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அந்த சலசலப்புக்கு பதில் தேடி நம்ம போகும்போது திமுக கூட்டணியில் இருக்க முக்கியமான கட்சியின் மாநில தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன சார் ஒரு பேசியிருக்காரு, ஒரு கூட்டணிக்கு வர போகிறாரா இல்லை திமுகவில் இணைய போகிறாரா, என்ன மாதிரி இருக்கும், அதை டிகோடுக்கு ஏதாவது கண்டென்ட் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் அவர் ரொம்ப சிம்பிளாக இதை அணுகியிருக்காரு. யார் அவர், அப்படி என்ன அணுகியிருக்காரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், அவர் தான், அவர்கிட்ட தான் அதை கேட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் அப்படி பேசியிருக்காரு, திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை திமுக கூட்டணியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யாராக இருந்தாலும் சரி நம்மளை நம்பி வந்தாங்கன்னா நாங்கள் அவங்கள வரவேற்கிறோம், ஆனால் இதில் முடிவெடுக்க வேண்டியது தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். அதுபோக அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பார்த்துக்கங்க அதிமுக எம்எல்ஏவே ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு திமுக ஆட்சி சிறப்பாக இருக்குது, அதான் இங்கே அரசியல் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அம்மா ஆட்சியும் புரட்சி தலைவர் ஆட்சியும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இருக்கிறது, தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வாழ்த்து பேசியிருக்கிறார். 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபி பன்னீர்செல்வம் அவர்களும் வாழ்த்தியிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனை. அதுக்கு அடுத்தது அவரை பார்த்து என்ன கேட்டுவிட்டாங்க தெரியுமா, நம்மளுதான் சும்மா இல்லாமல் சார் நேற்று பார்த்தீங்கன்னா தேமுதிக கூட கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க திமுகவோட, நீங்கள் ஆனால் 70 நாளுக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகலையே, பேச்சுவார்த்தை கூட தொடங்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அவர் வந்து இது டக்குன்னு சுருக்குன்னு குத்துன மாதிரி ஆயிரும்ல, ஹேய் என்ன சொல்ல வர்ற அப்படின்ற மாதிரி அவர் டென்ஷன் ஆகி அவர் என்ன சொல்கிறார், யார் சொன்னது, அதெல்லாம் முன்ன கதை, இப்போல்லாம் 3 மாதமாக பேச்சுவார்த்தை அமோகமாக போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கே, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அது மறுபடியும் கேட்குறாங்க, சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க காத்துக்கிட்டு இருக்கோம் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரிலாம். அதை தான் வந்து மறுபடியும் அவர் அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது தான் இல்லைப்பா அதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு, அதெல்லாம் கடந்து போய் இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பித்து சூப்பராக போயிட்டுருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தெளிவுபடுத்த முயற்சி செய்திருக்கிறார் செல்வ பெருந்தகை அவர்கள். யார் சொன்னது, நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி 3 மாதங்கள் மேலாவது பேசிட்டே இருக்கோம். காத்திருக்கிறோன்னு காங்கிரஸ் கட்சி தான் சொன்னிச்சு, 70 நாளா காத்திருக்கோம். அது வேற, சொன்ன காலங்கள் மாறி இப்ப பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்துச்சு.